2 வருடமா அவர் கட்சிக்கு வந்து ஒரு பழக்கம் வந்து 3 வருஷமா பழக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவரோடு பழக்கம். அவர் வருகிறார். கட்சியில் இணைந்து ஓராண்டாகிறது. ஓராண்டுகள் வருகிறார். பல்வேறு தகவல்களை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் வந்து தகவலை சொல்லுகிறார். பல்வேறு தகவலை கருத்துக்களை சொல்கிறார். இந்த விசிக ஒரு தளமா அவர் வந்து பயன்படுத்திதான் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிதான் நான் வந்து அதை பார்க்கல. அவர் வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும், கட்சியின் மூலம் வெளிப்பட வேண்டும். கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவல்ல. கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம். அதற்கு ஒவ்வொரு முறையும் நாம் வந்து மாநில அளவில் மாவட்ட செயலாளர்களை கூட்டி பேச முடியாது. அதற்காகத்தான் ஒரு உயர்நிலை குழு என்ற அமைப்பை வைத்திருக்கிறோம். ஆகவே ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை நாம் எடுக்க முயல்கிற போது உயர்நிலை குழுவிலே கலந்து ஆய்வு செய்வது என்பது நடைமுறையாக இருக்கிறது. ஆனால் அவர் அதை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் நடைமுறை ஆகியவற்றை உள்வாங்கிக் கொள்வது முக்கியமானது.